அந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு டயலாக்கே இவங்க மீன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் இவங்கள தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஆள் தான் மிஸ்டர் பீஸ்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு போயிருப்பாங்க ரீசெண்டாக. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான அங்கே இருக்கிற மக்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரி, அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னதான் பல வருமானங்கள் அவங்க கிட்ட வந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 500 கோடிக்கு மேலே அவங்களுக்கு யூடியூப்லேயே இன்கம் வருது. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி மற்றவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணலான்னு ஒரு பேசிக்காகவே ஸோ இவங்க பண்ணிக்கிட்டு வராங்க. அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புட்டு வச்சுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு திட்டம் மட்டும் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்காக இல்லை, ஸோ ஆப்பிரிக்காவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே, அதாவது பார்த்தீங்கன்னா காலை உணவு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவும் அங்கே இருக்கிற மக்கள் கூடவே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்விட்டர்லேயும் போட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா, ஸோ அங்கே இருக்கிற தொழிலாளர் பள்ளிகளுக்கு போகிற குழந்தைகள் கொண்டு பார்த்தீங்கன்னா ஸோ காலை உணவு இவங்களோட சொந்த செலவில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட பவர் என்னென்னா யூடியூபை கிட்ட தான் தெரியும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 376 மில்லியன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இவங்க வச்சுருக்காங்க. அதுவே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 37.6 கோடி ஃபாலோவர்ஸை பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க தான் சொல்லணும் மிஸ்டர் பீஸ்ட் அவங்க. இத்தனை ஃபாலோவர்ஸால் கிடைக்கிற வருமானங்களை பார்த்தா ஸோ இவங்க 4 பேர் நல்லா இருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ 4 பேருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா வறுமையாக இருக்கிறவங்க நாடுகளில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாட்டுகளுக்கு போயிருக்காங்கன்னா கேமரூன், கென்யா, சோமாலியா, உகண்டா இந்த நாடுகள்லாம் போய் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்தா சுத்தமான குடிநீரே இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே போய் ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்காக குடிநீர் சுத்தமாக வேணும். அந்த ஒரு காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கிணறுகளை பார்த்தீங்கன்னா அவங்களும் சொந்த காசில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு மக்களுக்காக. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி பல திட்டங்களை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னா மீட்டு ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும் இந்த ஒரு முறையை பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்னென்னா ஸோ மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற துணை சாகரா இந்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா 5ல் ஒரு குழந்தை மட்டும்தான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். ஸோ மற்ற குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகவில்லை. அது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உணவு இல்லாத காரணத்தினால் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சாக்லேட் மர பண்ணைகள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கூட்டு போயிடறாங்க, சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம. ஸோ இந்த ஒரு காரணத்தாலே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய சொந்த செலவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காலை உணவு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி அவங்க இன்ஸ்டாகிராம் இல்லை எல்லா ஒரு பேஜிலும், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா பேஜ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ யூடியூப், ட்விட்டர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாத்துலேயும் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கோகோ பண்ணை குழந்தை தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னா மீட்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பள்ளி காலை உணவு திட்டத்தை பார்த்தீங்கன்னா இலவசமாக வழங்க பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டான திட்டத்தை போய் அங்கே போய் பண்ணுவோம். அங்கே இருக்கிற ஸ்கூலோட தரம் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு போகிற மாணவர்களோட வருகை பார்த்தீங்கன்னா 10% அதிகமாக இருக்குன்னு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதான் மிஸ்டர் பீஸ்ட் ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திரக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க.